ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சட்னி வகை தான். இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கார சட்னி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார சட்னிக்கு தேவையான பொருள்: தக்காளி, சின்ன வெங்காயம், வரமிளகா, பூண்டு, கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ வாங்க காரச்சட்டி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் எடுத்து வச்சிடலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானோன்னு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வரமிளகா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து காரத்துக்கு தக்கனதான். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து பச்சை வாசனை போக கட்டிக்கும். நல்லா இதை வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக இட்லியோடு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.